இப்ப நீங்க கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன், அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன். விக்ரன்னா ஆமா சார். மேடம் ஃபுல்லாவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ள போனால டேய் காலை பின்னாடி விளையாடுவாங்க. வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு நான் பாத்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுற கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்ல. அவர் வந்து சந்தோஷமாவே பேச 2 பேருக்கு நேத்து கூட அப்படியே ஜாலியா சார் இப்ப நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது சார் அப்படி. ஆமாண்ணே சார் அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதா சொன்னாங்க. அவன் எல்லாம் டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறைய பாப்பான் போல இருக்கு. சார் இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சார் அந்த மாதிரி கேக்குறேன் நானே. அடுத்தது வெற்றிமாறன். ஏன் அவருக்கு இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி.